வணக்கம் உங்கள் மீனவன். இன்னைக்கு நம்ம வீட்டில் வந்துக்கிட்டு ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி இன்னைக்கு நான் தான் பண்ண போகிறேன். என்ன பண்ண போகிறேன்னா இன்னைக்கு என்னன்னு தெரியல, இன்னைக்கு எல்லா வேலையுமே நான் தான். அதை பாருங்க, ஒரு பானை நிறையா சோறாக்கி முடிச்சுட்டேன். ரொம்ப இதுதான்ப்பா இல்லையா? சரி, அது மக்களுக்கு தெரியும் நான் இவ்வளோ வரையும் பானையெல்லாம் ஆக்க மாட்டேன்னு. இது ஜெஸ்கிலின் சுமித்ரா ஆக்குனதான், அதை பற்றி நான் சொல்ல வரல. இந்த ஆள் ஒரு ப்ளோவில் இதையும் சேர்த்து அடிச்சு விடுமே, பக்கத்தில் வெந்துக்கிட்டு இருக்கேன்னு பார்த்தேன். இதெல்லாம் கூட்டத்தில் கட்டி சேர்த்து அவுத்து விட்டுட்டான். பரவாயில்ல, பார்த்துக்குவோம். இப்போ வந்து இந்த வாழை மீனை வந்துட்டு, ஆனால் கண்டிப்பாக இது நான் தான் பண்ண போகிறேன். அப்படியே இதை வந்து நம்ம க்ளீன் பண்ணி இதை வந்து நம்ம சமைக்க போகிறோம். சமைச்சு ஆல்ரெடி அவங்க சோறு ரெடி பண்ணிட்டாங்க. அங்கே உள்ள குழம்பு வந்து செஸ்கிலின் வந்து உள்ள வீட்டுக்குள்ளே வந்துக்கிட்டு கிச்சனில் சமைச்சிக்கிட்டு இருக்கா. இப்போ வந்து நம்ம தொட்டுக்கிறதுக்கு ஏதாவது பண்ணலாம்னு சொல்கிறக்காண்டி இன்னைக்கு இந்த சாவாழை எடுத்துருக்கோம். வாங்க பார்ப்போம். முதல்ல மாமா வந்து வெங்காயம் கட் பண்ணுறாங்க. என்னடா நீ சமைக்க போகிறது மாமா? இல்லை எல்லாம் ஹெல்ப் இல்லாமல் எதுவும் பண்ண முடியாது. ஐடியா நம்ம விட்டு முழுக்க கருவாடு சமைக்கணும்னா 100 கிராம் எடுத்தாலே போதும், 4 பேருக்கு சமைச்சிடலாம். ஒரு 10 பேருக்கு சமைக்க போறீங்கன்னா ஒரு 200 கிராம்னா 10 பேர், 1/4 கிலோனா 10 பேர் திருப்தியாக சாப்பிட்றலாம். அப்படிதான் இப்போ நம்ம தயார் பண்ண போகிறோம். இது கிட்டத்தட்ட ஒரு 200 கிராம் இருக்கும் இந்த இது. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா வடித்த சோறு. இப்போ நிறைய வந்து உப்பு கருவாடை நிறைய பேருக்கு வந்து அதை எப்படி உப்பை க்ளீன் இது ஒன்றுன்னு தெரியாது. நிறைய பேர் உப்போட சமைச்சு பொருளே கசந்துருச்சு அப்படின்னு கீழே போட்டுலாம் நமக்கு சொல்லியிருக்காங்க. அதனால என்னன்னா இப்போ அது என்ன தவறு நடக்குதுன்னா, 1 கிலோ மீன் வாங்குறாங்க. இப்போ நம்ம அப்படி நிமித்துக்கிட்டே பேசுவோம். 1 கிலோ மீன் வாங்குறாங்க. அந்த 1 கிலோ மீனை வச்சு குழம்பு வைக்கிற மாதிரி கருவாடு 1 கிலோ வாங்கிட்டு அந்த கருவாடு 1 கிலோ வச்சு குழம்பு வச்சுருவாங்க. அவ்வளோலாம் வைக்கக்கூடாது, 100 கிராம் வச்சாலே போதும். இப்போ பாருங்கள், சோறை எடுத்தாச்சு. இப்போ சோறு எவ்வளோ அழகாக அப்படியே சூப்பராக வந்துருக்கு. எல்லாம் நம்ம பதம் தான், கைப்பக்குவம், நம்ம கைப்பக்குவம் தான். அதே மாதிரி கம்மியாக சமைக்கும் போது ஒரு சில பேர் வந்து எப்படி பண்ணிடுவாங்கன்னா உப்பா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்ன சமைச்சாலும் நம்ம சமைச்சு முழிச்சு அந்த சுவையை நம்ம நாக்கில் தொட்டு பார்த்துட்டு உப்பு காணுமான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் உப்பு போடணும். அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி ஒரு உப்பை எடுக்கிற மாதிரி ஒரு ட்ரிக் இருக்குது. நம்ம சோறு வடித்த தண்ணியில் கொஞ்சம் நேரம் அதை ஊற வச்சிடணும். அந்த கருவாடை அப்படி நல்லா. நாங்களாம் ஆனால் நிறைய பேர் குக்கரில் அமைக்கிற பண்ணுறதுனால நிறைய பேருக்கு வடுதண்ணி வராது. நாங்கள் வீட்டில் எப்போவுமே கஞ்சி, பழைய கஞ்சி போட்டு தான் சாப்பிடுவோம். அதனால எங்களுக்கு வந்து வடுதண்ணி எப்போவுமே நாங்கள் சோறை வடித்து தான் எடுப்போம். அதுக்குள்ளே மாமா கட் பண்ணிட்டாங்க. அரிசி கழுவுன தண்ணி, வடுதண்ணி எதுலாம் பண்ணலாம். சூப்பராக அப்படியே கொஞ்சம் நேரம் ஊற போட்டோமா அதில் உள்ள உப்பெல்லாம் எடுத்துருக்கோம். பாருங்க, வாழே வெந்துருச்சு ஹீட்டு தண்ணியில் போட்டனால. அப்படியே எடுத்து அப்படியே வச்சிருவோம். அப்படியே வச்சுட்டு நம்ம வந்து வீட்டில் இருக்கிறதுனால அப்படி முழு மீனாக எடுத்தாச்சு. ஆனால் நீங்கள் வந்துக்கிட்டு நம்மகிட்ட ஆர்டர் போட்டு வாங்கினீங்கன்னா உங்களுக்கு தலை குடல் எல்லாத்தையும் கழித்து தனி பீஸாக தான் கொடுப்போம். உப்பு எடுத்துட்டா இருக்கணும்னா லைட்டாக உப்பை போட்டு நல்லா இப்படி ராவிடணும். ஏன்னா மீனாக இருக்கும்போது இதை நம்ம கத்தியை வச்சு தேய்ச்சி எடுத்துடலாம். ஆனால் கருவாடாக இருக்கும்போது நம்ம தேய்ச்சோம்னா அப்படி கறி கலந்து வந்துடும். அப்போ அதனால நல்லா இருக்காது. அப்படியே நம்ம நல்லா இது பண்ணிட்டு ஊற்றிக்கலாம். என்னதுங்க, நீங்கள் சட்டை எதுவும் போட்டுறாது. ஏன்னா இப்போ சட்டை போட்டுவாங்க. இந்த பாருங்க எப்படி வருது பார்த்தீங்களா? இது வந்து அதில் அது கலர். இந்த பாருங்க, இந்த மாதிரி எடுத்துடணும். இந்த மாதிரி எடுத்து இப்படி போட்டுறணும். ஓஹோ, சாப்பிடலாமா? அப்பா, முழுசா சாப்பிடலாமா? அவ்வளோதான். மாமா வந்துக்கிட்டு கொஞ்சம் வெங்காய தக்காளி அதிகமாக கட் பண்ணிட்டாங்க. அதனால அது காணாது சொல்கிறக்காண்டி ஒரு 2 வெளமீன் துண்டையும் நம்ம போட்டுக்குவோம் எக்ஸ்ட்ரா. ஏன்னா நாங்கள் ஃபேமிலி பெருசாங்க. பாருங்க எவ்வளோ பேக்கிங் வேலை இறக்கிட்டு. அப்படியே அது எல்லாமே இப்போ பேக்கிங் வேலை நடந்துக்கிட்டு இருக்கு.
வாங்க 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 மாமா என்ன ஊற்றுங்க. என்ன காஞ்சிட்டு கடுகு கடுகு கிண்டி விடுறது உலகத்துல நீங்க மட்டும் தான். லாக்கப்போ நான் சமையல் பண்றேன்னு சொல்லியிருக்கேன். லாக்கப்போங்க கிண்டி விடுறாரு. சமையல் நான் பண்றேன்னு சொல்லியிருக்கேன். நீங்க ஊடாக்கு வந்து நீங்க பேர் வாங்கி போறதுக்கா? முதல்ல நம்ம வெங்காயம் போட்டுக்குருவோம். பின்னாடி ஐடியா கொடுத்துக்கிட்டு இருந்துட்டு நான் சொல்லி கொடுத்துருக்கா? நானே பாத்துக்கிறேன். போங்க மசாலா மட்டும் எடுத்துறாங்க. மசாலா பிடிக்கிட்டு சரி, நாளைக்கு கறி குழம்பு மச்சான் வச்சு தருவாங்க. இப்ப பாருங்க நல்லா பொன்னிறமா அப்படியே வெங்காயம் வெந்துருச்சு. அப்படியே நம்ம தக்காளியை போட்டுருவோம். தக்காளி போட்டுக்கலாம், ஏன் போட்டுக்கலாம். அப்புறம் என்ன போடணும்? இப்ப என்ன பண்ணிக்கலாம்? எரிகிரி உரைக்கிறீங்க. அப்பா போடும்போது சொல்றேன். அப்படியே கருவாடை போட்டுக்குவோம். கொஞ்சம் உப்பு கருவேப்பிலை சுத்தமாக போயிட்டனால உப்பு கம்மியாக இருக்கு. கொஞ்சம் உப்பு எடுத்துக்கலாம். உப்பு எடுத்துக்கலாம். கொஞ்சோண்டு உப்பு சேர்த்தேன். ஏன்னா ஆல்ரெடி பாதி உப்பு இருக்குது. அதில் ஊற்றிக்கிடுவோம் கொஞ்சோன்னு. போதும். மசாலா போட்டுக்குருவோம். நிறைய எடுத்துட்டேன் நினைக்கிறேன். போதுமா இன்னும் போடணுமா சிஸ்டர்? கொஞ்சோண்டு அந்த போடுங்க. ஒரு ஸ்பூன், ஒரு 2 ஸ்பூன் போடுங்க. இப்போ 2 ஸ்பூன் நம்ம குழம்பு மசாலா போட்டுக்குருவோம். சரி, சில பேர் நீங்கள் ஃப்ரை மசாலா மட்டும் போட்டுனா போடுங்க. எனக்கு இந்த குழம்பு மசாலா ஸ்மெல் செம்மையாக இருக்கும். அதனாலேயே நாங்கள் எல்லா பொருளையுமே சேர்ப்போம். அதுக்காண்டி தான் இதில் சேர்த்துக்கிறோம். ஏன்னா இந்த கமகமப்பு இருக்கும். நல்லா கமகமன்னு மனம் சொல்லுவாங்கள்ல, அந்த மனம் இதில் கிடைக்கும். இந்தா இதை எடுத்துட்டு போமா, மசாலாவை எடுத்துட்டு போ. இந்த பாரு உப்பு காணலாமா? அப்ப மேல உலகம் ஐடியெல்லாம் சரி, கொஞ்ச நேரம் மூடி வச்சிருவோம். இப்போ வந்து நம்ம உப்பு காணுமான்னு ப்ரொஃபஷனல் செப்பு அந்தனிட்ட போய் கேட்போம். ஏன்னா இதை டெஸ்ட்லின்ட்டே சுமித்ராட்டே கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஓவரா சீன் போடுவாங்க. அதனால அந்தனிட்ட கேட்பாங்க உப்பு பத்துமா சம்பளா வாடகை சூப்பராக உப்பு கருவாடு தானே, உப்பு கம்மியா இருக்கு. சுடு இது வடுதண்ணியில கழுவுனேன். அதான் உப்புலாம் எடுத்துட்டு இப்படிதான் சமைக்க சொல்ற மக்கள்கிட்ட. இப்படி சமைச்சேன்னா எவ்வளவு உப்பு கருவாடு இருந்தாலும் உப்புல சாப்பிடலாம். நல்லா இருக்கு. கொஞ்சம் காரம் தூக்கலா இருக்கு. உப்பு கரெக்டா இல்லை? இன்னும் கொஞ்சம் போதுமா? போதும், கரெக்டா இருக்குல்ல? நான் இதுக்கடையில் இந்த கருவாடை போட்டு எக்ஸ்ட்ரா உப்பும் போட்டிருக்கேன். உப்பு போட்டு உனக்கு இன்னும் கொஞ்சம் உப்பு போகுது பாத்துக்கலாம். உப்பு பாக்குறேன்னு சொல்லிட்டு அரை சட்டி காலி ஆயிட்டு. கிங்கிஸ்டன் கை பக்குவோம், கையை நக்குவோம். இந்த பாருங்க, அப்படி எடுத்துக்கிறேன். வந்தாச்சு.
சமைச்சாரு காத்தடிச்சு கண்ணுல என்ன ஒன்று ஊற்றிட்டே இருக்கு. சோறு சூப்பர் ராதங்க. நம்ம அப்பா தானே இப்போ கஷ்டப்பட்டு சமைச்சிருக்கோம்மா. அம்மா ஈஸியாக 2 வேளை பார்த்துக்கோங்க. அப்பா இல்லைன்னு விடணும். குழம்பு எடுங்க. குழம்பு வந்துக்கிட்டு மோர் குழம்பு வச்சுருக்காங்க. மோர் குழம்பு சொல்கிறதா மோர் ரசம் சொல்கிறதா தெரியல. எதுக்குள்ளம்மா? இதுக்குள்ளே நாங்கள் பிள்ளைக்கு ஊற்றணுமா? போதுமா? அதை எடுங்க. சம்பல் மாமா மாமா சம்பல் கொஞ்சம் சம்பல் கொஞ்சம் கொஞ்சமாக வைங்க. ரொம்ப வேணாம், எல்லாரும் சாப்பிடணும்ல, நிறைய பேர் இருக்கோம். அப்படியே இந்த பிள்ளைக்கு கொஞ்சம் சாப்பாடு வைங்க. மீன் வேணுமா? அப்பா கடலுக்கே ஒரு மீன் வரும். அது ஒரு கருவாடி பீஸ் எடுத்து கொடுத்தீங்களா? அப்படியே நம்ம சாப்பாடு காமிச்சிடும். சாப்பிடுங்க. என்னம்மா? நல்லா சாப்பாடு மரியாதை கொடுக்கணும். சாப்பாடு இந்த உழைக்கிறது தானே அப்பா கஷ்டப்படுறாங்க. அது அந்த பிள்ளை கேட்டு அவங்க எடுத்து வச்சுக்கிட்டாங்க. சரி, நீங்கள் இன்னும் கொஞ்சம் கருவாடு மட்டும் கொஞ்சம் சம்பளம் பண்ணி எடுத்தீங்க. சாப்பிடுங்க. அப்படியே மல்லி சாப்பிடுவோம். நல்லா இருக்கு மோர் குழம்பு. சூப்பர். சூப்பர். அப்படியே நம்ம சாப்பிட்டு சொல்லுவோம். அப்பா அப்பா எப்படி இருக்காங்க? பாய்.